வணக்கம் தமிழக மக்களே, அனைவருக்கும் எனது இனிய அன்பார்ந்த வணக்கங்கள். வர 2026 தேர்தலில் நம்ம டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படின்னு அனைத்து கட்சிகளும் போட்டியிடுறாங்க. இந்த முறையாச்சும் தயவு செஞ்சு அனைவரையும் நான் வேண்டி என்ன கேட்டுக்கிறேன்னா, யோசித்து ஓட்டை போடுங்க. சரிங்களா? யாருக்கு இவங்களுக்கு தான் ஓட்டை போடுறோன்னு நான் சொல்லக்கூடாது. யாருக்கு ஓட்டை போட்டால் நம்ம வருங்கால சந்ததிகள் வாழ்கிறதுக்கும், இல்லை நம்ம இப்போது வாழ போகிறவங்களுக்கும் யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம நன்மை கிடைக்கும் அப்படின்னு யோசித்து போடணும். 1000 தராங்க, 2000 தராங்க அப்படின்னு 1000க்கு 2000 ஓட்டு போட்டால் அந்த 1000 ஒரு நாள் கஷ்டங்க. ஒரு நாள் 2 நாள் கஷ்டப்பட்டு அந்த 1000 உங்களால் சம்பாதிக்க முடியாதா? வருடம் முழுவதும் கஷ்டப்படுறீங்க. ஏன் இந்த ஒரு நாள் 2 நாள் கஷ்டப்பட்டு அந்த 1000 உங்களால் சம்பாதிக்க முடியாது? அந்த 1000 ரூபா கஷ்டப்பட்டு ஏன் வாழ்க்கையே உழைக்கிறீங்க? வீட்டு வரி ஏற்றுறாங்க, வாடகை ஏற்றுறாங்க, ஏன் குடி தண்ணீருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லை. ஹாஸ்பிட்டலில் போனால் தேவையான அனைத்து சலுகையும் எல்லாமே ஜிஹெச்டியே பார்க்குற மாதிரி எந்த வாய்ப்பும் கிடையாது. தனியாருக்கு போகணும், அங்கே செலவு பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்குது. பாமர மக்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, நிரந்தரமான ஒரு தகுதி இல்லை, வேலை இல்லை. விவசாயிகளுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க. விவசாயிகள் நிறைய அதாவது காலேஜஸ் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் வசதி கிடைக்காது. படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. தொழிற்சாலைகள் கிடையாது நிறைய இடத்துல. எல்லாம் கஷ்டப்படுறோம். படித்தவங்க, படிக்காதவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாத்தையும் எல்லா ஊரில் இருக்கிறவங்க அந்தந்த ஊரில் எந்தெந்த கஷ்டம் இருக்கோ அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த 1000 2000க்கு ஆசைப்பட்டு அவசரப்பட்டு ஓட்டை போடாமல் யோசித்து யாருக்கு ஓட்டை போட்டால் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு யோசித்து ஓட்டை போடுங்க. அனைத்து மக்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா, இந்த அடுத்த ஆட்சியில் யார் முதலமைச்சராக வராங்களோ, முதலமைச்சர் ஐயா வருங்கால 2026 ஆட்சி பிடிக்காம முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜஸ் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு படிப்பு தனியார் எல்லாம் அனைவரும் தனியார் ஸ்கூலில் தான் படிக்கணும், தனியார் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே போகிற பிள்ளைங்களுக்கு தான் டீச்சிங் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த ஜிஹெச்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அனைத்து ஸ்கூல் கல்வித்தரம் நல்லா சிறப்பாக இருக்கணும். நல்லா டீச்சர்ஸ் இருக்கணும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற அளவுக்கு காலேஜஸில் ஹாஸ்டல் வசதி இருக்கணும். ஃபுட்டு அறிஞ்சிருக்கணும். அப்போ தான் பாமர மக்கள் ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. அவங்களுக்கு ஃபுட்டு வசதி இருக்கணும். அவங்க தங்கி படிப்பாங்க. அந்த ஸ்கூல்ஸும் சரி, காலேஜஸ் சரி, டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஆசை வரும். பாமர மக்கள்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்க முடியும். படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி, ஒசூர், அந்த மாதிரி கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய ஏரியாவிலலாம் கம்பெனிஸே இல்லை. படித்தவங்க படிக்காதவங்கலாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வெளியூருக்கு போகிறாங்க. ஒரு சில ஏரியாவில் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கம்பெனிஸ் ஆரம்பித்தா படிக்காத எல்லாருக்கும் வேலைகள் கிடைக்கும். விவசாயிகள் விவசாயத்தை இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் விலைவாசி ஏறி போயிடுச்சு. செலவு பண்ணுற அளவுக்கு விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணணும். ஊரிய உரன்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு விலைவாசி குறைக்கணும். நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி இல்லாமல் இருக்குது. குடி தண்ணீருக்கே பிரச்சனை, விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை. விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒகேனக்கல், பவானி அந்த மாதிரி ஆற்றுல போகிற தண்ணியெல்லாம் கால்வாய்க்கால் மூலமாக அனைத்து ஊர்களுக்கும் நிலத்தடி நீர்ப்பாசனம் வழியாக கால்வாய்க்கால் அமைச்சு நீர்ப்பாசனம் பண்ணலாம். அப்போது நீர்ப்பாசனம் அனைத்து ஊர்களும் போகும்போது என்ன பண்ணுங்க, குடி தண்ணீர் கூட பிரச்சனை வராது. அதுமாதிரி விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் சலுகை பண்ணலாம். படித்தவங்களுக்கு வேலை வசதி செய்யலாம். கவர்மெண்ட் வேலைக்கு போகிற அளவுக்கு அனைத்து இடங்களிலும் அரசாங்கமே தனியாக கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஃப்ரீயாக பசங்க படிக்க முடியும். படிக்கிற பசங்களுக்கு சலுகை பண்ணுங்கள், அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். மக்களாகிய நீங்கள் யோசித்து ஓட்டை போடுங்க. வரவங்க நல்லது செய்யுங்க. நன்றி, வணக்கம்.